Unit exercise 5, 8th sum. Find the image of the point 3, 8 with respect to the line x plus 3y equal to 7, assuming the line to be a plane mirror. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இதை ஒரு மிரர்னு கன்சிடர் பண்ணிங்க. அதாவது இதான் மிரர்னு வச்சுக்கோங்க. இந்த இந்த மிரரோட இந்த லைன் மிரரோட ஈக்குவேஷன் இது. நான் இங்கேருந்து பார்க்கும்போது இதனோட இமேஜ் எங்கே தெரியுதுன்னா இந்த இடத்துல தெரியுது. சரிங்களா, அசியூம் பண்ணிங்க இங்கே தெரியுது. இப்போது நான் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். அந்த பாயிண்ட்டையும் நான் நின்று பார்த்த இடத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மிரருக்கு நான் பார்த்த இமேஜுக்கும் பர்பண்டிகுலர் சைடில் இருக்குது. சரியா, பர்பண்டிகுலர் ஆங்கிள் இருக்குது. இப்போது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏபியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது இமேஜில் தெரியுது இல்லையா இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் என்னான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், இதை வச்சு M1 கண்டுபிடிப்பேன். இந்த M1 வச்சு இந்த M1 M2 கண்டுபிடிப்பேன். அதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிப்பேன். ஈக்குவேஷன் கண்டுபிடிச்ச பிறகு இந்த ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷனையும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அதை வச்சு நான் இதை கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா, இப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ நான் இதுக்கு M1 கண்டுபிடிக்கணும். அப்போ நான் கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 7 இல்லையா. நான் இது எப்படி எழுதிக்கிறேன்னா, எக்ஸு ப்ளஸ் 3y மைனஸ் 7 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கிறேன். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ங்கிற மாதிரி இருக்குது இல்லையா. அப்போது இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸ்லோப்போட ஃபார்முலா என்னது, இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்டாங்கன்னா M1 ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை பி. இங்கே மைனஸ், இங்கே என்னது 1, இங்கே பிக்கு வந்து 3. ஓகேவா. M1 கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு M2 கண்டுபிடிக்கணும். M2 எப்படி கண்டுபிடிக்கலாம், இது பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போது எப்படி இருக்கும் அந்த ஸ்லோப் ரெண்டுமே, M1 இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1. ஓகேவா, எனக்கு M1 தெரியும். இதை வச்சு நான் M2 கண்டுபிடிக்க போகிறேன். M1 என்னது -1/3 ஈக்குவல் டு இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1 இல்லையா. இந்த -1 கேன்சல் ஆகிடும். அப்போது M2 ஈக்குவல் டு இந்த 3 அங்கே போச்சுன்னா 3. அப்போது இதோட ஸ்லோப் என்னது, M2 ஈக்குவல் டு 3. இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக இல்லையா. ஒரு ஸ்லோப்பு ஒரு கோஆர்டினேட் கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். எப்படி, அந்த 1 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி M2 தெரியும். அப்புறம் கோஆர்டினேட்ஸ் என்னது 3, 8 இல்லையா. x1 y1. இதுக்கு ஃபார்முலா என்ன, 1 பாயிண்ட் ஃபார்முலா y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1 இல்லையா. y மைனஸ் y1 அது 8, m 3, x மைனஸ் x1 அது 3. அப்போது y மைனஸ் 8 ஈக்குவல் டு 3x மைனஸ் 9. 3x மைனஸ் 9. இப்போது இதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் நம்ம மாற்றணும் இல்லையா. அப்போ நான் இதெல்லாமே அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன வரும் பாருங்கள், 3x. இது அந்த பக்கம் y அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் y. ஏற்கனவே -9 இருக்குது. இது அந்த பக்கம் போச்சுன்னா +8 ஆகிடும் ஈக்குவல் டு 1. ஆச்சா. இப்போது 3x மைனஸ் y மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. 2 ஈக்குவேஷன் வந்துருச்சு இல்லையா. இது ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ் ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 7 கொடுத்துக்குறாங்க. இப்போ இதை எப்படி எழுதலாம், 3x மைனஸ் y ஈக்குவல் டு 1 எழுதலாம். இப்போ 2 ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இந்த 2 ஈக்குவேஷனை வச்சு நான் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா, இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டுனா இது ரெண்டையும் வச்சு மிட் பாயிண்ட் ஃபார்முலா வச்சு நான் இதை கண்டுபிடிச்சிருவேன். இப்போது இதில் சால்வ் பண்ணலாம். எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும் இல்லையா. இன்டர்செக்ஷன் பாயிண்ட்னா என்னது, எக்ஸ் ஒய்யும் கண்டுபிடிக்கணும். அப்போது ஈக்குவேஷன் 1 இதை 2ன்னு எடுத்துக்கலாம். இதை அப்படியே எழுதிக்கலாம். 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1. அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 7. ஆச்சா. இப்போ என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஒன்று ஈக்குவல் பண்ணி தான் மைனஸ் பண்ணணும் இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இது 1 இதை 2ன்னு எடுத்துக்கலாம்.
1 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 2 கேன்சல் ஆகிடும் இல்லையா, அதெல்லாம் 1 மட்டும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 அப்படியே எழுதிக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் 3y = 7. இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், இது 2 × 9 இல்லையா, 9x மைனஸ் 3y = 3. இது கேன்சல் பண்ணால் 10x = 10. அப்போ x = 10/10, x = 1. கேன்சல் ஆச்சுன்னா x = 1. அப்புறம் y கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா, இதை எடுத்துன்னு 1 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் 1ல் போட்டு நம்ம y கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். 3x - y = 1. புட் x = 1 இன் ஈக்குவேஷன் 1. இதில் 1 போட போகிறேன். 3 × 1 - y = 1. அப்போது y = ஏற்கனவே 1 இருக்குது, இந்த 3 அந்த பக்கம் போச்சுன்னா -3. அப்போது -y = -2. மைனஸ் கேன்சல் போச்சுன்னா y = 2. அப்போது இதோட மிட் பாயிண்ட் எப்படி இருக்குது, மிட் பாயிண்ட்டு 1,2 இருக்குது இல்லையா. இப்போ இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை மிட் பாயிண்ட் ஃபார்மில் வச்சு நான் ஈஸியாக சால்வ் பண்ண போகிறேன் பாருங்கள். 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிக்குது. என்னென்ன பாயிண்ட் கிடச்சிக்குது, ஒரு லைனில் இந்த பாயிண்ட் என்னது 1,2, இந்த பாயிண்ட்டு 3,8, இது a, b இல்லையா. இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னது, மிட் பாயிண்ட் x1 + x2 / 2, y1 + y2 / 2. இது எப்படி எழுதலாம், x, yன்னு எழுதலாமா. நான் இதான் எழுத போகிறேன். மிட் பாயிண்ட் ஈக்குவல் டு இது இல்லையா, இது மிட் பாயிண்ட் ஈக்குவல் டு இது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கமாண்டை நான் அப்படியே எழுத போகிறோம் பாருங்கள். இது x1, இது y1, இது x2, இது y2. அப்போது x1க்கு 3 ப்ளஸ் x2 என்னது a / 2, y1 என்னது 8 ப்ளஸ் y2 என்னது b/2 = x, y. மிட் பாயிண்ட் என்னது 1,2 இல்லையா. இப்போ பாருங்கள், இது தனித்தனி, இது எக்ஸுக்கு உரியது, இது ஒய்க்கு உரியது இல்லையா. அப்போ நான் என்ன பண்ண தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிறேன். 3 + a/2 = 1. அப்புறம் 8 + b/2 = 2. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 3 + a = இதுக்கு 2 அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன், கொண்டு போனால் 2. இதில் 8 + b இது அந்த பக்கம் போச்சுன்னா 4. அப்போது a தான் வேணும் இல்லையா. a = 2 - 3 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸில் இருக்கிற 3 அங்கே போச்சுன்னா -3. அப்போ a = -1. b பாருங்கள், b என்ன இருக்குது, வெறும் b இல்லையா. b = 4. இது அந்த பக்கம் போச்சுன்னா -8 ஆகிடும் இல்லையா. b = -4. அப்போது இந்த a, இந்த இமேஜோட வேர்டிசஸ் இது கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா -1, -4. அவ்வளோதான் சம்.